போன வாரம் ரிலீஸ் ஆயிருந்தது. உங்களை மாதிரியான ஒரு தாத்தா தான் நடிச்சிருந்தார் கதாநாயகனா. ஸோ அது வந்து பயங்கரமாக பேசிக்கிட்டு இருக்கிறாங்க எல்லாரும் இந்தியன் 2 படத்தை பற்றி. உங்களுக்கு நண்பரும் கூட கமல்ஹாசன் அவர்கள், அவரோட நீங்கள் நடிச்சும் இருக்கிறீங்க. ஸோ ஏன் இந்த படத்தில் நடிக்க கூப்பிடலையா? அது ஒரு காலத்து கட்டத்துக்கு பிறகு கூப்பிட்டு கூட நான் போகல. என்னமோ அது எனக்கு அவ்வளோவா சரிப்பட்டு வரல. அது வந்து சினிமா புரிதல் இல்லாதவங்க சில பேர் எப்படி புரிஞ்சிட்டு இருக்காங்களா, உங்களுக்கு இந்தியன் 2 பிடிக்கல. இது போல படம் வந்ததில்லைன்னு ஒரு வியூ வருது, இன்னொரு பக்கத்தில் எடுக்காமே இருந்திருக்கலாம், ரெண்டும் வருது. கேள்விப்பட்ட அளவில் பழைய படத்தில் பல காட்சிகளையே திருப்பி இதில் போட்டு சொதப்பிட்டாருங்கிற மாதிரி சொன்னாங்க. அது அன்னியன் படத்தில் வந்த ஒரு சீன், அந்த ரயில்வே சீன் அப்படியே நிறைய பேருக்கு அந்த டவுட் இருக்கு சார். அப்படியே இது இந்தியன் 2வா அன்னியன் 2வா? என்னது அப்புறம் தாத்தா வராருன்னு ஒரு பாட்டு, சார் உங்களுக்காக எழுதின பாட்டு சார் பாருங்க. நாங்கள் பார்த்தா அந்த பாட்டு எனக்கு இம்ப்ரெசிவாகவே இல்லை. பிக்சரைசேஷன் திராபையாக இருக்கும். ஸோ இந்த படத்தை பார்த்துட்டு வெளியில் வரக்கூடிய பல பேர் கேட்கக்கூடிய கேள்வி, பப்ளிக் ரிவ்யூவாக வந்து கேட்குறாங்க, நீ எல்லாம் எதுக்கு படம் எடுக்கிற அப்படின்ற மாதிரியே ஒருத்தவங்க ஓப்பனாலாம் பப்ளிக் ரிவ்யூவில் சொல்லியிருக்கிறாங்க. எடுத்துக்கிட்ட கதை கருவு முக்கியமாக. சங்கர் படத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்றுக்கொள்கிறோமோ இல்லையோ சில மாறுபட்ட கருத்துக்களை சொன்ன ஒரு ஜென்டில்மேன் படத்தில் வந்து இடஒதுக்கீட்டை எதிர்த்து தான் ஒரு படம் எடுத்தார். ஆனால் அது கடைசியில் அந்த கௌதமி பிரபுதேவா கவர்ச்சி டான்ஸில் எல்லாமே மறைஞ்சு போய் அது. ஸோ இது வந்து செகண்ட் பார்ட்டுக்கே பல பேர் கதறிக்கிட்டு இருக்கிறாங்க. இது இல்லாமல் தேர்ட் பார்ட் வரப்போகுதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த தேர்ட் பார்ட் வர்றது சந்தேகம். பல சமயங்கள் அது வழக்கமாக நடக்கும். இப்போ நீங்கள் வந்து இப்போ பாரதி ராஜாவெல்லாம் எப்படி சக்ஸஸ் ஆனாங்க, இவர் வந்து 15 கோடி ரூபா 10,000 கோடி ரூபா செலவு பண்ணி படம் எடுப்பார். வசூல் வந்து 10,500 கோடி ரூபா வரும். இந்த 500 கோடிக்கு இவ்வளோ செலவு. அதே பாரதி ராஜா வந்து 50 கோடியில் படம் எடுத்துருப்பார், அவருக்கு 100 கோடி வரும். பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னாக்கா பாரதி ராஜா இஸ் பெட்டர். தேன் படத்துக்கு அப்புறம் இனிமேல் எதுவும் பிரம்மாண்டமான படங்கள் வரதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால தான் அதை பார்க்கணுன்னு முடிவு எடுத்துருக்கேன். ஏன்னா இதுக்கப்புறம் படங்கள் வரதுக்கு சான்ஸ். ஏன் பிரம்மாண்ட படங்கள் இதுக்கப்புறம் வராதுன்னு? படங்களே வர போகிறது இல்லை, அப்புறங்கிறது பிரம்மாண்டம். ஏன் சார் அப்படி சொல்றீங்க? சினிமா முடிஞ்சு போச்சுமா, சினிமாவோட ஆயுஸ் முடிஞ்சு போச்சு. அம்பானி வீட்டு கல்யாணத்துக்கு பல பேர் போயிருக்கிறாங்க. கமல்ஹாசன் அவர் வந்து போன மாதிரியே தெரியல, கூப்பிடலையோ? அவங்க ஒரு ஃபிக்ஸட் லிஸ்ட்டு வச்சுருக்காங்க, எந்த ஊரில் யார் பாப்புலர்னு. அது நியூஸ் பேப்பர்லாம் வச்சுக்கிட்டு இப்போ நீங்கள் வந்து ரஜினியை தூக்கி விட்ற மாதிரி மற்றவங்கள தூக்கி விடல. அதனால் யாரெல்லாம் தூக்கி விட்டுங்களோ அவங்கள கூப்பிட்ருக்காங்க. ரஜினிக்கு அடுத்தபடியே விஜய் சொல்கிறாங்க, ஆனால் விஜயை கூப்பிட்டு விஜய் இன்னும் பாப்புலர் ஆகலன்னு அர்த்தம். இன்னும் அவங்க வடக்கத்திக்காரன் நினச்சிக்கிட்டு இருக்கிறது ரஜினிகாந்த் தான் நம்பர் 1 ஸ்டார். அதில் வந்து கூத்து தான். பிபிடி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இடையே இணைஞ்சிருக்கிறவங்க எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா பரபரப்பாக நிறைய கருத்துக்களை சொல்லிட்டு இருக்கிறவங்க. அது மட்டும் இல்லாமல் யூடியூப்பில் ஒரு கதாநாயகனாக வலம் வந்துட்டு இருக்கக்கூடியவர் தான் நம்மளுடைய டாக்டர் காந்தராஜ் அவர்கள். வணக்கம் சார். ஸோ இப்போ ரீசெண்டாக வந்த படங்கள்லாம் பார்க்குறீங்களா சார்? பார்த்துருக்குறீங்களா? இப்போ வந்து போன வாரம் ரிலீஸ் ஆயிருந்தது. உங்களை மாதிரியான ஒரு தாத்தா தான் நடிச்சிருந்தார் கதாநாயகனா. ஸோ அது வந்து பயங்கரமாக பேசிக்கிட்டு இருக்கிறாங்க எல்லாரும் இந்தியன் 2 படத்தை பற்றி. உங்களுக்கு நண்பரும் கூட கமல்ஹாசன் அவர்கள், அவரோட நீங்கள் நடிச்சும் இருக்கிறீங்க. ஸோ ஏன் இந்த படத்தில் நடிக்க கூப்பிடலையா? அது ஒரு காலத்து கட்டத்துக்கு பிறகு கூப்பிட்டது கூட நான் போகல. அவங்க இவர் கூப்பிடல. சில படங்களில் வந்தது, என்னமோ அது எனக்கு அவ்வளோவா சரிப்பட்டு வரல. நான் இது வந்து போதும், அதெல்லாம் என் நட்புக்காக போனது தான். எதுவுமே நான் வந்து இதுக்காக போனதில்லை. கமல் தசாவதாரம் படங்கள்லாம் வந்து அவர் கூப்பிட்டார், வந்துட்டு போ அப்படின்னாரு, போனேன். அப்படி தான் போனேன். அது வந்து எனக்கு தொழில் முறையில் நான் செய்யலை. ரெண்டாவது இந்த சினிமா வந்து நடுமத்தில் ஒரு படம் வந்து யாரோ ஒருத்தர் வந்தார், இந்த மாதிரி எனக்கு ஒரு 15-20 நாள் நீங்கள் நடிக்கணும் அப்படின்லாம் வந்து ஃபுல் ரோல் எல்லாமே சொன்னார். இப்போ நான் அந்த எண்ணத்தில் இல்லைங்க, இல்லை அந்த மாதிரி எண்ணத்தில் இல்லை, என்னை விட்டுருங்க அப்படின்ட்டு. அதனால் போல் கூப்பிட்டுருந்தாலும் நான் போயிருப்பேனான்னு தெரியாது, அது வேறு விஷயம். ஆனால் கமல் கூப்பிட்டுருந்தா போயிருப்பேன், அது வேறு. அந்த படத்தை நான் பார்க்கல. இன்னும் பார்க்கலீங்களா? நண்பருடைய படம் எப்படி சார்? நண்பருடைய படம் இல்லை, நான் படம் பார்க்குறது நிறுத்தி ரொம்ப நாள் ஆச்சு.
கடைசியாக நான் பார்த்தது இப்போ என்னுடைய மாணவர்களை வந்து என்னை எழுதிட்டு போவாங்க. கேப்டன் மில்லருங்கிற ஒரு படம் ரொம்ப நல்லா இருந்துன்னு சொல்லிட்டு அவங்களே பிடிச்சி என்னை எழுதிட்டு போனாங்க. படத்தை பார்த்து ரொம்ப ரசித்து பார்த்தேன். ரொம்ப அருமையாக இருந்தது. தமிழ் படமா அப்படிங்கிற அளவுக்கு அந்த படம் இருந்தது. அது தனுஷுடைய அந்த படம், அந்த டைரக்டர், இன்னும் அந்த டைரக்டரு, கேமராமேன், அந்த ஸ்டண்ட் மேன், எடிட்டர், இவங்க எல்லாத்தையும் ஆத்தர், அந்த கதை அவங்களெல்லாம் நினச்சி பார்க்க முடியல. அதாவது ரைடர்ஸ் ஆஃப் த லாஸ்ட் ஆர்க்குன்னு ஒரு ஆங்கில படம் வந்ததுமா, அதில் வந்து சேசிங் சீன் மாதிரி இன்றைக்கு வரல எந்த படத்துலையுமே வரல. அதுக்கு ஈக்குவலாக இருந்தது அந்த படத்தில் தனுஷ் அந்த இதை போட்டு போகிறப்ப. அவ்வளோ அற்புதமாக அந்த கான்செப்ட் எப்படி அதை விஷுவலைஸ் பண்ணார், அந்த ரைட்டர் எப்படி விஷுவலைஸ் பண்ணார், அந்த டைரக்டர் எப்படி அந்த காட்சியை உருவகப்படுத்தினார், அதுக்கு எப்படி அந்த ஸ்டண்ட்மேன் உருவம் கொடுத்தாரு. நினச்சி பார்த்தா இவ்வளோ அற்புதமான கற்பனைகள், ரொம்ப இதாக இருந்தது. ஆனால் இந்த படத்தை பற்றி இப்போ நீங்கள் கேட்குறது, இந்தியன் படத்தை பற்றி கேட்குறீங்க, வியூ 2 வகையாக இருக்குது. இது போல் படம் வந்ததில்லைன்னு ஒரு வியூ வருது, இன்னொரு பக்கத்தில் எடுக்காமையே இருந்திருக்கலான்னு வருது. 2 வருது. கேள்விப்பட்ட அளவில் பழைய படத்தில் பல காட்சிகளையே திருப்பி இதில் போட்டு சொதப்பிட்டா இருக்கிற மாதிரி சொன்னாங்க. ஒரு சீன் பார்த்தேன் டிவி ஆடில் பார்க்கும்போது, ட்ரைலர் பார்த்து. அந்த அன்னியன் படத்தில் வந்த ஒரு சீன், அந்த ரயில்வே சீன் அப்படியே நிறைய பேருக்கு அந்த டவுட் இருக்குது சார், அப்படியே இது இந்தியன் 2வா அன்னியன் 2வா? அதே அந்த படத்தில் இருக்கிற அதே சீன் அப்படியே வருது. அந்த எச்சத்துப்புறது அந்த சீன் அந்த படத்தில் வருது. மேலே இருந்து குப்பை போடுறத வச்சுட்டு என்னது. அப்புறம் அதை தாத்தா வராருன்னு ஒரு பாட்டு, சார் உங்களுக்காக எழுதின பாட்டு சார் பாருங்கன்னாங்க. பார்த்தா அந்த பாட்டு எனக்கு இம்ப்ரெசிவாகவே இல்லை. பிக்சரைசேஷன் திராபையாக இருந்தது. ஒரு எனக்கு அதே இந்தியன் படத்தில் தடா உனக்கு தடா, தியாகர் விஷயம் தபலா எழுதானாலும் அந்த பாட்டெல்லாம் என்ன மாதிரி பாட்டு இருந்தது. பார்க்க தோணலையேம்மா, படத்தை பார்க்க தோணலையே. ஒரு ட்ரெய்லர் இம்ப்ரெசிவாக இருக்க வேணாம், பார்க்கணுன்னு தோண வேணாம், வரலையே. அது இம்ப்ரெசிவாகவே இல்லைன்றீங்க. கிக்கே வரலையே. உங்கள் நண்பர்கிட்ட இது ஃபோன் பண்ணி சொன்னீங்களா? அவர்கிட்ட பேசி ரொம்ப காலம் ஆச்சு. ஓ, காட்சியெல்லாம் ஆரம்பிச்சதுக்கு அது எப்போது ரொம்ப காலத்துக்கு முன்னாடி தேவைப்பட்டால் கூப்பிடுவார், இல்லாட்டி நம்ம பார்க்க வேண்டிய அவசியங்கள் இல்லைல்ல. தேவைக்கிட்ட இருந்தால் பார்க்கலாம். ஒருவேளை என்ன ஞாபகம் வச்சுருக்கலாம், அவ்வளோதான். அந்த ஒரு காலகட்டத்தில் நாங்கள் அடிக்கடி சந்திச்சுக்கிட்டோம். அப்போ இருந்த கமல் வேறு. அப்போ இருந்த கமல் வந்து சமூக நற்பணி மன்றம் அது இதுன்னு அவரை சுற்றி இருந்த ஒரு கூட்டம் எல்லாம், அது மாணவர் கூட்டம் பெருசாக இருந்தது. அந்த மாணவர்கள்லாம் ஏன் கூட இருந்தவங்க. அவங்கெல்லாம் எல்லாமே வெளியே போனது பிறகு நாங்களும் அப்படியே காணாமட்டோம். அதில் காணப்பட்டோம். கமல் மேலே எனக்கு இருக்கிற மரியாதை என்றைக்குமே உண்டு, அது உண்டு, எப்போவுமே உண்டு. நடிப்புன்னு எடுத்தால் அவரை இது பண்ணலாம். அவர் அதுக்கு மேலே அவர்கிட்ட நானும் போனதில் அவரும் என்கிட்ட உள்ள வந்தார். கமல் அவர்களை தாண்டி சங்கர் அவர்களுடைய படம் அப்படின்றது, நீங்கள் சங்கர் அவர்களுடைய படம் இதுக்கு முன்னாடி பார்த்த நிறைய படங்களை பற்றி சொல்லியிருக்கிறீங்க, விமர்சிச்சிருக்கிறீங்க. ஸோ இந்த படத்தை பார்த்துட்டு வெளியில் வரக்கூடிய பல பேர் கேட்கக்கூடிய கேள்வி, பப்ளிக் ரிவ்யூவாக வந்து கேட்குறாங்க, நீ எல்லாம் எதுக்கு படம் எடுக்கிற அப்படின்ற மாதிரியே ஒருத்தவங்க ஓப்பனாலாம் பப்ளிக் ரிவ்யூவில் சொல்லியிருக்கிறாங்க. எடுத்துக்கிட்ட கதை கருவு முக்கியமாக. சங்கர் படத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்றுக்கொள்கிறோமோ இல்லையோ சில மாறுபட்ட கருத்துக்களை சொன்ன ஒரு ஜென்டில்மேன் படத்தில் வந்து இடஒதுக்கீட்டை எதிர்த்து தான் அவர் படம் எடுத்தார். ஆனால் அது கடைசியில் அந்த கௌதமி பிரபுதேவா கவர்ச்சி டான்ஸில் எல்லாமே மறைஞ்சு போய் அது அந்த இடஒதுக்கீடு எதிர்ப்பாக எடுத்தாருங்கிறது யாருக்குமே தெரியல. அது மாதிரி ஆகிப்போச்சு. அதே மாதிரி இந்தியன் படத்தில் வந்து அந்த ஒரு ஊழலுக்கு எதிர்ப்பான ஒரு இது வந்து ஒரு ரொம்ப வித்தியாசமாக எடுத்தார். அது நின்றுச்சு. நான் அந்த என் மனசில் இது வந்தது வந்து அந்த நிழல்கள் ரவியை கொல்றது, டிவி கேமரா வச்சுக்கிட்டு கொல்றது, அதெல்லாம் கொஞ்சம் ஒரு ஆங்கில படத்தில் தான் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் பிரமாதமாக இருந்தது. அப்புறம் எந்திரன் படம், டெர்மினேட்டர் அப்படியே எடுத்துருந்தாங்க. இருந்தாலும் தமிழில் அது மாதிரி எடுக்கிறதுக்கு தைரியம், அது ஆச்சரியமாக இருந்தது. அதெல்லாம் இது. ஆனால் அதே சமயத்தில் அந்நியன் படம், அது என்ன சொல்ல வர்றாருன்னே புரியல. அதுலேயும் வந்து உயர் ஜாதிக்காரர்களை தூக்கி பிடிக்கிற மாதிரி எடுத்தாங்க. அதில் தான் நான் வந்து கமெண்ட் பண்ணேன். இந்த மாதிரி எங்கள் கையை எங்கள் விரலை வச்சு எங்கள் கண்ணை குத்த பார்க்குறீங்களாடா அப்படின்னு நான் சொன்னார். அது அவருக்கு ஒரு காதுக்கு போய் அவருக்கு கோபமெல்லாம் வந்தது. ஆனால் அதுக்கு பிறகு என்னை வச்சு தான் படம் எடுக்கிறதுக்கு என்னை கூப்பிட்டாங்க. அட்லி தான் நான் சொல்லியிருக்கேன்னு அதெல்லாம் நடந்தது. அப்புறம் அந்த எந்திரன் படத்துக்கு தான் அதை ஆரம்பித்தாங்க. அப்புறம் படித்தா அப்போ அவர் எடுத்த ஐ படமும் அவருக்கு தானே. அந்த ஐ படத்தில் வந்து மருத்துவ ரீதியான ஆலோசனைகள் கிட்ட கேட்டாங்க. அதெல்லாம் ஸோ இப்போ இது வந்து செகண்ட் பார்ட்டுக்கே பல பேர் கதறிக்கிட்டு இருக்கிறாங்க. இது இல்லாமல் தேர்ட் பார்ட் வரப்போகுதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த தேர்ட் பார்ட் வர்றது சந்தேகம்.
செகண்ட் பார்ட்டு எப்போ எப்படி அடிபட்டு போச்சோ, பொதுவாகவே செகண்ட் பார்ட்டுங்கிறது வந்து எதிர்பார்ப்புக்கு வராது, ரொம்ப ரேர். இப்போது நான் சொன்னேனே ரேடியஸ் ஆஃப் த லாஸ்ட் ஆர்க் படம், அதில் ஹீரோவாக வர பேர் வந்து இண்டியானா ஜோன்ஸ்னு பேர். அந்த 3 வந்தது இண்டியானா ஜோன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த கதை வந்து இந்தியாவில் நடக்கிற மாதிரி எடுத்திருந்தாங்க. அது ரேடியஸ் ஆஃப் த லாஸ்ட் ஆர்க்கை விட நல்லாயிருக்கும், சூப்பர் ஹிட்டாக போச்சு. அது மாதிரி சில படங்கள் தான் சீக்வல் வந்து அதை விட பிரமாதமாக போகிறது வந்து ரேர், ரொம்ப ரேர். அண்ட் அதுக்கு ஈக்குவலாகவே வந்து பார்த்தீங்கன்னா பார்த்திபன் அவர்களும் அவர் நிறைய பெரிய படங்களோடு அவர் வந்து போட்டிக்கு ரிலீஸ் பண்ணுவார். அப்படி அவர் ரிலீஸ் பண்ண இந்த டீன்ஸ் படம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ விமர்சன ரீதியாக மக்கள் வந்து அது ரிவ்யூ நல்லபடியாக கொடுக்குறாங்க, நல்ல கதையாக இருக்குது, அப்படி குழந்தைங்களை வச்சு படம் எடுத்துருக்கிறாரு. ஸோ அந்த திரைப்படத்தை இந்தியன் 2வோட போட்டியாக வந்து வெளியிட்டிருந்தார். அப்போது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு 1000 தியேட்டர் கிடைக்கிட்டு 100 தியேட்டர் கிடைச்சா கூட போதும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இப்போ ரிவ்யூ வந்து எல்லாமே நல்லபடியாக இருக்குது. அது வந்து ஒரு சயின்ஸ் ரிலேட்டடான ஒரு மூவியாக இருக்குது. ஸோ அதில் வந்து பசங்களை பற்றி நிறைய விஷயம் சொல்லியிருக்காங்க. பசங்களுடைய ட்ராவல், எஸ்பெஷலி பெண்கள் அந்த மாதவிடாய் சமயத்தில் கோயிலுக்கு போகிறது போகாது, அதெல்லாம் ஒரு சயின்ஸ் ரிலேட்டடாக சொல்லியிருக்கிறாரு. கொஞ்சம் ரொம்ப புதுமையாக இருக்குது அந்த கதைன்னு சொல்லி நிறைய பேர் இப்போ லேட்டராக பிக்கப் ஆகிருக்குது. ஸோ அவர் வந்து போட்டியாக விட்ட படம் வந்து பல சமயங்கள் அது வழக்கமாக நடக்கும். இப்போ நீங்கள் வந்து இப்போ பாரதி ராஜாவெல்லாம் எப்படி சக்ஸஸ் ஆனாங்க, இவர் வந்து 15 கோடி ரூபா 10,000 கோடி ரூபா செலவு பண்ணி படம் எடுப்பார். வசூல் வந்து 10,500 கோடி ரூபா வரும். இந்த 500 கோடிக்கு இவ்வளோ செலவு. அதே பாரதி ராஜா வந்து 50 கோடியில் படம் எடுத்துருப்பார், அவருக்கு 100 கோடி வரும். பர்சன்டேஜ் பார்த்திங்கன்னாக்கா பாரதி ராஜா இஸ் பெட்டர், அதுதான் கணக்கு. ஸோ அந்த மாதிரி தான் இது. எங்கள் டாக்டர் தொழிலையே 3 ரூபா டாக்டருங்க இருப்பாங்க, கூட்டம் நிற்கும், 100 கணக்கில் நிற்பான். அப்போ அவர் 100 பேர் பார்த்தாக்கா அவருக்கு கிடைக்கிறது 300 ரூபா. இப்போ எங்கள் மாதிரி டாக்டர்ஸ் எல்லாம் ஒரு பேஷண்ட்டுக்கிட்ட 100 ரூபா வாங்குவோம், எனக்கு 3 பேஷண்ட் வருவோம் 300 ரூபா. கூட்டம் எனக்கு குறைச்சல், ஆனால் வருமானம் எடுத்திங்கன்னா அதே தான். இன்னும் சொல்லப்போனால் அவங்களோட எனக்கு ஜாஸ்தி. அவருக்கு வர்ற கூட்டம் இது அந்த கூட்டத்தை போய் வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறது? வருமானம்னு பார்க்கும்போது எனக்கு அவருக்கும் ஒன்றும் வித்தியாசம் இல்லை. அது மாதிரி தான் அந்த மினிமம் கேரண்டிக்காரர்கிட்ட போகிறது தான் நமக்கு சேஃப். சரி, ஆனால் இன்றைக்கி சினிமா உழுந்து போச்சு, அது நம்ம அதை பற்றி பேச வேண்டிய அவசியம் இல்லைன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்தால் இது இந்தியன் படத்துக்கு அப்புறம் இனிமேல் எதுவும் பிரம்மாண்டமான படங்கள் வரதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால தான் அதை பார்க்கணுன்னு முடிவு எடுத்திருக்கேன். ஏன்னா இதுக்கப்புறம் படங்கள் வரதுக்கு சான்ஸ் இல்லை. ஏன் பிரம்மாண்ட படங்கள் இதுக்கப்புறம் வராதுன்னு? படங்களே வரப்போகிறது இல்லை, அப்புறங்கிறது பிரம்மாண்டம். ஏன் சார் அப்படி சினிமா முடிஞ்சு போச்சுமா, சினிமாவோட ஆயுஸ் முடிஞ்சு போச்சு. அது வேற ஒரு வெர்ஷனில் போய் இப்போ ஓடிடிலையும் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஓடிடியில் வர்ற மாதிரி படங்கள் இன்றைக்கி ஒரு புதுசாக லாஸ் ஏஞ்சலஸில் ஒரு தியேட்டர் ஒன்று இது பண்ணியிருக்காங்க, லைவ் அப்படியே ஹேலோகிராமு எல்லாம் கம்பைன் பண்ணி அப்படியே லைவாக அதெல்லாம் அந்த கேரக்டர்ஸ் எல்லாம் நம்மளோட வந்துட்டு போகுது. அதெல்லாம் அந்த அளவுக்கு இன்றைக்கி ஹாலிவுட் இப்போ ஒரு மாதமாக நடந்துகிட்டு இருக்குது. கேரக்டர்ஸ் அப்படியே நம்மளோட வரும். அந்த மாதிரி எல்லாம் வந்து அட்வான்ஸ் வந்துக்கிட்டு இருக்கும்போது ஃப்யூச்சரில் என்ன மாதிரி படங்கள் வரும்னு யாருக்கு தெரியும்? அதே மாதிரி அட்வான்ஸ்டாக இங்கேயும் படங்கள் எடுக்கலாம், சினிமாக்களே இல்லாமல் போகலாம். இதெல்லாம் புது மாதிரியான விஷயங்கள்லாம் கொண்டாங்க. சினிமா அழிய போகுதுன்னு தெரிஞ்ச போது தான்மா 3 டைமென்ஷனில் படம் கொண்டாங்க, சினிமாஸ்கோப் கொண்டாங்க, சினிரமான் கொண்டாங்க, சர்க்காரமான் கொண்டாங்க. அந்த சர்க்காரமாங்கிறது வந்து சக்ஸஸ் ஆகலை. எப்படின்னா ஒரு கிணறு மாதிரி இது பண்ணிட்டா, ஸ்க்ரீன் வந்து இப்படி சுற்றி ஸ்க்ரீன், நம்மளை சுற்றி ஸ்க்ரீன், நம்ம நடுமதில் நிற்கணும். கார் வருதுன்னா அந்த கார் இப்படி வந்து நம்ம அப்படியே போகும். பார்த்தா அது வரும்போது வாந்தி எடுத்தவன் மயக்க அடித்து விழுந்தவன்லாம் ஆச்சு. ஐலண்ட் கிரவுண்டில் தீவு திருடலில் போட்டாங்க அந்த சர்க்காரம்மா. கூட்டம் அலமோதுது, சர்க்கஸ் டென்ட் மாதிரி போட்டு உள்ளே போனால் இது பயமாக இருக்குது. எப்படா ஐயோ கார் வருது, ஐயோ அடிச்சிடுவோம் எல்லாம் குனிஞ்சிக்கிட்டவன் கத்தணுவேன், ஐயோன்னு அவ்வளோ ரியலிஸ்டிக்கு. ஒரே படம் தான் எடுத்தாங்க, கட்டுப்படி ஆகலை. சினிரமான் கொண்டாங்க, 3 ப்ரொஜெக்டர் ஒரே நேரத்தில் ஓடணும், 3 டைமென்ஷன் அப்படியே தெரியும், கட்டுப்படி ஆகலை, நிறுத்திவிட்டாங்க. அப்புறம் 3 டைமென்ஷன் போட்டாங்க, கண்ணாடி போடுறது கட்டுப்படி ஆகலை, நிறுத்திவிட்டாங்க. சினிமாஸ்கோப் தான் நின்றுச்சு, 70 mm நின்றுச்சு. இதெல்லாம் சினிமாவை காப்பாற்றுறதுக்கு எடுக்கப்பட்ட டெக்னிக்கலாக கொண்டு வரதுக்கு முயற்சி எடுத்தாங்க, சக்ஸஸ் ஆகலை. இன்றைக்கி வந்து வீட்டுக்குள்ளார உட்காந்து சௌகரியமாக படம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. வெளியில் போனால் காசு செலவு. எதிர்பார்த்தா
ஒரு மத்திய குடும்பங்கள்லாம் சினிமாவுக்கு போக முடியாத அளவுக்கு டிக்கெட் விலையாது. ஒரு காஃபி ஒன்று குடிச்சோம்னா தொலைஞ்சோம். பாப்கார்ன் ஒன்று சாப்பிட முடியாது. சாப்பிட்டோம்னா ஒன்று வாங்கி குடும்பத்துக்கே கொடுத்துடணும், கட்டுப்படி ஆகாது. அந்த அளவுக்கு காஸ்ட்லியாக போச்சு. சினிமாவுக்கு போகலான்னு வீட்டில் கூப்பிட்டோம்னா என் மனைவி என்ன சொல்கிறாங்க, இல்லை அந்த சீரியலில் இன்றைக்கி வந்து முக்கியமான டேர்னிங் பாயிண்ட் இருந்து அதனால் இன்னொரு நாளைக்கு போகலாங்கிறாங்க. சினிமாக்கு பிகம் செகண்ட் சாய்ஸ் ஆர் தேர்ட் சாய்ஸ் ஆர் நாட் ஈவன் எ சாய்ஸ். சீரியல் தான் இப்போ ப்ரியாரிட்டியாக. சீரியலும் மற்ற இதுக்கெல்லாம் போயிட்டாங்க. அப்போ இவங்கெல்லாம் வந்து செல்ஃபோனை வச்சுக்கிட்டு கேம்ஸில் இறங்கிட்டாங்க. வேர் இஸ் த ஆடியன்ஸ்? எல்லா தேட்டரும் எடுத்து மூடிட்டாங்க. இப்போ சினிமாவை அழிவை நோக்கி போகுது. அழிவை நோக்கி போயிடுச்சு, அழிஞ்சு போச்சு. பல பேர் நடிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் தான் உட்காந்து. ஸ்டில் இன்னமும் லோ பட்ஜெட் படம், அதாவது கம்மி பட்ஜெட்டில் எடுக்கக்கூடிய படங்கள் இந்த மாதிரி டைரக்ட் ஓடிடி ரிலீஸ் பண்ணுறது, டைரக்ட் டிடிஹெச் ரிலீஸ் பண்ணுறது, அது மாதிரி ஓடிடிக்கு தயார் பண்ணுற படங்களாக போயிடுச்சு. தியேட்டருக்கு தயார் பண்ணலையே. ஓடிடியில் போட்டிங்கன்னா நான் எத்தனை பேர் பார்ப்போம்? அந்த நேரத்தில் நமக்கு டைம் இருந்தால் அது பார்த்தா தான் உண்டு. இப்போ யூடியூபுக்கும் சேட்டலைட் சேனலுக்கும் என்ன வித்தியாசம்? சேட்டலைட் சேனலில் அந்த ஃபிக்ஸட் டைமில் நீங்கள் பார்த்து ஆகணும், இல்லாட்டி நீங்கள் வந்து தெரியாது. ஆனால் யூடியூப் அப்படி இல்லை. இப்போ பொழுதுபோக நேரத்தில் அடித்தாங்க அப்படியே நம்மாட்டு இருக்கானே பார்க்குறாங்க. அப்படி தானே எனக்கெல்லாம் பேர் வந்தது. எனக்கு பேர் வந்தது காரணம் நான் யூடியூப்பில் வந்தது தான். இல்லாட்டி போல் அந்த சேட்டலைட் டிவியில் பார்த்துக்கிட்டு இருந்தாக்கா நான் அந்த அந்த ஃபிக்ஸட் டைமில் பார்க்கலன்னா போச்சு, யாருக்கு தெரியாது. இதில் வந்ததுக்கு பிறகு ஒரே மாதத்தில் எங்கே போனேன்னு தெரியல. சிவாஜி கணேசன் மாதிரில ஆகிட்டேன் நான். ஒரு படத்தில் உச்சத்தை எட்டி பிடித்தேன்னு அவர் சொன்ன மாதிரி. அப்போ அதுக்கு இதில் வந்ததுக்கு அது மாதிரி வசதிகள் இருக்கிறது. இது எப்போ வேணாலும் இதை பார்க்கலாம். எந்தெந்த ஊரில் பார்க்குறாங்க. அமெரிக்காவில் இருந்து, ஆஸ்திரேலியாவில் இருந்து மற்ற மொழி படங்கள் வந்து பார்க்கலாம். அதே போல் நம்மளுடைய மொழி படங்களும் மற்ற இடத்துல பார்க்குறாங்க. அது வந்து ஒரு குளோபலைசேஷன் அப்படின்ற மாதிரி. குளோபலைசேஷன் இன்றைக்கி சினிமாவில் இல்லைம்மா. அது சினிமாவுக்கு அது இல்லை. அதனால தான் பேன் இண்டியான்னு போயிடுச்சு. அமிதாப் பச்சனே தமிழ் படத்தில் நடிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளாயிட்டார்கள். அவருக்கே அங்கே மார்க்கெட் இல்லையே. ஷாருக் கான்லாம் தமிழில் வந்து நினைக்கிறாங்க. இன்றைக்கி தான் காலைல பார்க்குறேன், நேற்று பார்க்குற ஒரு இந்த இது விஜய் படத்தில் வில்லனாக வர்றது சஞ்சய் தத் வந்து நடிக்கிறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? பாலிவுட் உடுந்து போச்சு. படம் எடுக்கிறதே ரெண்டே மொழி தான், தமிழ் ஒன்று தெலுங்கு ஒன்று, வேறு யாரும் படமே எடுக்கிறது இல்லை. இல்லை, இது அப்படி பார்க்காம நம்ம வந்து எக்ஸ்பான்ஷன் ஆகியிருக்குது. அதனால எல்லா லாங்குவேஜ் மக்களும் வேறு வேறு லாங்குவேஜில் நடிக்கிறாங்க. அது அப்படி தான் சமாளிக்கணும். ஹிந்திக்குன்னு ஒரு ஆடியன்ஸ் இருந்தால் தமிழுக்குன்னு ஒரு எல்லாம் போச்சு இல்லை. எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரே ஆடியன்ஸ் தான் இருக்கிறான். அப்படியே போச்சு, ஆடியன்ஸ் குறைஞ்சி போயிட்டான். அதனால தான் பேன் இண்டியாவுக்கு போயிட்டீங்க. ஸோ இது இப்படி சொல்லக்கூடாது, அப்படி சொல்லணுன்றீங்களா? தயாரிப்பாளர் ஆங்கிள்லேருந்து நான் பேசுகிறேன், நீங்கள் பத்திரிகை ஆங்கிள்லேருந்து நீங்கள் பேசுகிறீங்க. தயாரிப்பாளருக்கு தானே தெரியும் என்னாச்சு. ஓகே, ஸோ உங்களுடைய நண்பர், ஆனால் இப்போ நீங்கள் கொஞ்சம் நாளாக பேசலன்றீங்க. அம்பானி வீட்டு கல்யாணத்துக்கு பல பேர் போயிருக்கிறாங்க. கமல்ஹாசன் அவர் வந்து போன மாதிரியே தெரில, கூப்பிடலையோ? அவங்க ஒரு ஃபிக்ஸட் லிஸ்ட்டு வச்சுருக்காங்க, எந்த ஊரில் யார் பாப்புலர்னு. அது நியூஸ் பேப்பர்லாம் வச்சுக்கிட்டு இப்போ நீங்கள் வந்து ரஜினியை தூக்கி விட்ற மாதிரி மற்றவங்கள தூக்கி விடல. அதனால் யாரெல்லாம் தூக்கி விட்டுங்களோ அவங்கள கூப்பிட்ருக்காங்க. அப்படி தானே போயிருக்குது. அப்படி பார்த்தீங்கன்னா நிறைய சீஃப் மினிஸ்டர்லாம் கூப்பிட்ருக்காங்க. நம்ம ஊர் சீஃப் மினிஸ்டர் கூப்பிடவே இல்லை. நம்ம ஊர் சீஃப் மினிஸ்டர் எதிர்கட்சியில் இருக்காரு, அவரை கூப்பிட்டா. ஆனால் ஏதோ கேள்விப்பட்ட அளவில் கொஞ்சம் கொஞ்சமாக அம்பானி வந்து இந்த பக்கம் ராகுல்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறதா கேள்வி. அடுத்த கல்யாணத்துக்கு ராகுலை கூப்பிட்டுருவாங்க. இல்லையே, 3 பசங்க தான் கல்யாணம் முடிஞ்சிருச்சா? யாருக்கு தெரியும்? ஒரிஜினல் பொண்டாட்டிக்கு 3, பணக்காரனுக்கு ஒரே பொண்டாட்டினா அப்புறம் என்ன மாறுத்தாரு? எனக்கு ஒரே பொண்டாட்டி, அம்பானிக்கு ஒரே பொண்டாட்டி, அதிகமா இல்லை. அஃபிஷியலி ஒரு ஒய்ஃப் தான் இருக்கிறாங்க. அப்படி வேணா சொல்லுங்க, அப்படி சொல்லு. அண்ட் அவங்க எல்லாருமே வந்து நடிகைங்க, முக்கியமாக வந்து வெளிநாட்டில் இருந்து வரக்கூடிய பல, அதாவது செக்ஸி ஆக்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க ஒரு சில பேர், கிம் கார்தஷியன் அவங்களுடைய இதுவில், அவங்களெல்லாம் அவ்வளோ கோடி கொடுத்து கூட்டிகிட்டு வந்து சும்மா டால் மாதிரி நடக்க விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி எதுக்கு அவங்க பண்ண எல்லா சந்தோஷமும் அனுபவிச்சிருக்காங்க, காசு இருக்குது கூப்பிட்ருக்காங்க. கமல் வந்து இந்த மாதிரி விஷயங்களுக்கு அவர் வந்து அதிகமாக தெரியல அவருக்கு. இல்லை, அவர் வந்து பாப்புலாரிட்டி யாருக்கு இருக்குதோ அவங்கள தான் கூப்பிடுவாங்க. அதுதான் அவங்களுக்கு இருக்கிற மரியாதை. இதில் பத்திரிகைகளில் வந்து கமல் பேர் இல்லை, அதனால் கூப்பிட்டுருக்கோம், இல்லாட்டி கூப்பிட்டுருக்கோம். மேபி விஜய், ரஜினிக்கு அடுத்தபடியே விஜய் சொல்கிறாங்க. ஆனால் விஜயை கூப்பிட்டு விஜய் இன்னும் பாப்புலர் ஆகலன்னு அர்த்தம். இன்னும் அவங்க வடக்கத்திக்காரர் நினச்சிக்கிட்டு இருக்கிறது ரஜினிகாந்த் தான் நம்பர் 1 ஸ்டாரு. அதில் வந்து கூத்து தான் அது.